வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னோட ஹோம் டவுனில் ஷூட் பண்ணது. என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் என்னோடய ஹோம் டவுன் போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு எங்கள் சார்பாக நாங்கள் ட்ரெஸ் எடுத்து தரணும், ப்ளஸ் ரிங்கு போடணும். ஸோ இந்த 2 விஷயம் பண்ணுறதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தோம். எங்கள் ஊரில் கிளைமேட் ரொம்ப கான்ட்ராஸ்டாக தான் இருக்குது. நான் வந்து ஏர்லி மார்னிங் போய் சேர்ந்தேன். போன உடனே நான் வந்து தூங்கிட்டேன் டயர்டில். மத்தியானமாக தான் நான் எந்திரிச்சேன். அப்போ வந்து சூப்பராக வெயில் அடிச்சுது. ஆனால் அப்படியே ஈவினிங் வந்து மழை பெஞ்சுது. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மலைக்கு போண்டாவோ வடையோ டீ கூட சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நான் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருந்தேன். கீழே போய் பார்த்தா எங்கள் அம்மா வந்து 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் தாத்தாக்கு படைக்கிறதுக்காக வடை செஞ்சுருக்காங்க. அதில் மிச்சம் இருந்த மாவில் வந்து நான் வந்தால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்களாம். அதில் வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க. நானும் டீ போட்டு நானும் எங்கள் அம்மாவுமே குடித்தோம். அதுக்கப்புறம் இந்த ஊரில் நான் சொல்லணுன்னா ரசம். மெயினாக எனக்கு சென்னையில் ரசமே நான் வைக்கிறதுக்கே எனக்கு டைம் இருக்காது. ஒன்று 1 பாட் ரைஸ் செய்வேன், இல்லைன்னா ஒரு குழம்பு வச்சு சாதம் செய்வேன். ரசம்ங்கிறது ஊருக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் செஞ்சாங்க. மழைக்கு சுட சுட சாதம், ரசம், வடைன்னு நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரைடே என்னோடய காம்ப் ஆஃப் எடுத்துகிட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன். ஃப்ரைடே தான் வந்து க்ரூமுக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு எனக்கே ஐடியா இல்லை. திடீர்னு வந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. ஓகே, ஃப்ரைடேவே ஃப்ரீயாக இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நானும் அம்மாவும் ரெடியாகி போயிட்டோம். அப்போ வந்து மழையெல்லாம் கொஞ்சம் நின்றுருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு 4-4:30 வாக்கில் தான் நானும் அம்மாவும் வந்து சேலம் போனோம். நாங்கள் வந்து ஒரு 5:15 5:30 அந்த டைமில் வந்து சேலம் ரீச் ஆகிட்டோம். சேலமில் வந்து 5 ரோட்ஸில் இருக்க அந்த சென்னை சில்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் அத்தை வந்து இன்னொரு பிளான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸுக்கு வந்து அளவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அம்மாவை மட்டும் சென்னை சில்க்ஸில் வச்சுட்டு நானும் க்ரூமும் வந்து இப்போ ஸ்டிச்சிங் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சேலம் வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறதே நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். பிகாஸ் நான் வர்றது ஒன்று ஏர்லி மார்னிங் இல்லைனா லேட் நைட் நான் கிளம்புவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு சேலமில் இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்க்கு அளவெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் சென்னை சில்க்ஸில் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கு சுத்தமாக கலெக்ஷன்ஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அத்தைக்கும் பிடிக்கல அண்ட் அவருக்கும் பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுக்கலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டாங்க. எனக்குமே வந்து அவ்வளோ தெரியாது. பிகாஸ் நானும் அக்காவும் வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ் நிறைய சூஸ் பண்ணுவோமே தவிர, என் தம்பி வந்து அவனாகவே ட்ரெஸ் எடுத்துப்பான். ஸோ அவன் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அண்ட் ஆல்சோ பசங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் பிடிக்கும் அப்படிங்கிறத பெரிய ஐடியாலாம் கிடையாது. இனிமேல் தான் அதெல்லாம் லேர்ன் பண்ணணும். ஸோ அதனால் க்ரூமோட அம்மாவுமே வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மா வந்து உக்காந்துக்கிட்டாங்க, கால் வலிக்குது அப்படி சொல்லிட்டு. கேர்ள்ஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கவே போனாலும் நான் வந்து அவ்வளோ சூஸி பர்சன் கிடையாது. எனக்கு வந்து நல்லா இருக்கா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அண்ட் எனக்கும் நல்லா இருக்கா எடுத்துருவேன். இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா, இது இப்போ ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி ரொம்ப சூஸியான பர்சன்லாம் நான் கிடையாது. க்ரூமும் வந்து 3-4 ஷர்ட் போட்டு காமிச்சாங்க. எனக்கு பெருசாக ஐடியாவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சென்னை சில்க்ஸில் ஏதோ செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். எனக்கு வந்து சுத்தமாக பசி தாங்கலை. பிகாஸ் நான் வந்து எந்திரிச்சதும் மத்தியானம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். டைம் வந்து 7-7:30 8 மணிலாம் ஆகும்போது எனக்கு அலாரம் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமாட்டு உள்ளே போய் நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மேட்சிங்காக ஷர்ட் பேண்ட்டுக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே தி சர்ப்ரைஸ் விசிட். அதாவது சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, வரதாக தான் பிளான். ஸோ வந்திருந்தாங்க. குட்டி தம்பி வந்து இப்போ வந்து கை பிடிச்சி நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சான் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னான். அது வரைக்கும் நிற்க வச்சா நிற்பான், இல்லைனா உட்காந்துப்பான். இங்கே வந்து தான் வந்து 2 எட்டு எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவன் வந்து கடைசியாக நான் எப்படி பார்த்தேன்னா, அவன் உட்காந்துருப்பானே தவிர உட்காந்து மூவ் கூட ஆக மாட்டான். நான் அப்படி தான் பார்த்தேன். வீடியோ காலில் பார்க்கும்போது உட்காந்துக்கிட்டே நகர ஆரம்பிச்சிருந்தான். நான் வந்து உட்காந்துக்கிட்டே நகர ஆரம்பிக்கிறது, நிற்கிறது, எட்டு வைக்கிறது எல்லாமே நான் வந்து ஆஃப்டர் 1 மந்த் நான் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்த எல்லோ வித் கோல்டன் பிங்க் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மேரேஜ் முடிச்சு நான் கட்டிக்கலாம். ஏன்னா மேரேஜுக்கு கூரை புடவை தான், மேரேஜ் முடிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த சாரீ. அண்ட் இந்த பர்டிகுலர் பர்பிள் சாரீ வந்து மேரேஜ்க்கு முன்னாடி நாள் நைட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த சாரீ. இந்த 2 சாரீக்கும் தான் நான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து சவுகார்பேட்டில் தைக்க கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்நேரத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோட நிச்சயதார்த்த புடவை தான்.
இந்த சாரீ எடுக்கும்போது பர்ட்டிகுலராக என்னால் போக முடியல. பிகாஸ் அன்றைக்கி வந்து May 1 லீவு தான். பட் இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் வந்து டபுள் பே அன்னைக்கு. ஸோ என்னால் வந்து போக முடியல. நான் வந்து May 2 லீவ் போட்டிருந்தேன். பிகாஸ் May 2 என்னோடய பர்த்டே. அதனால் May 2 வந்து கண்டிப்பாக ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரியராகவே லீவ் போட்டிருந்ததுனால என்னால் போக முடியல May 1. பொண்ணே இல்லாமல் தான் பொண்ணுக்கு சாரீ எடுத்தாங்க. பட் தட் ஷூட் நல்லா தான் வந்துருச்சு. நான் வந்து ஷேட் மட்டும்தான் சொன்னேன். எனக்கு பிங்க் கலர் மாதிரி எடுங்க. எனக்கு என்ன ஃபேவரட் கலர் பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலரும் தான். பட் ரீசெண்ட் டேஸில் எல்லோ கலரில் சாரீ எடுத்தால் எனக்கு பிடிக்கல. அதனால் பிங்க்கே போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிங்க் கலரில் எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளூ கூட சேர்ந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது பஞ்சு முட்டாய் பிங்க் வித் லைலா ப்ளூ கலர் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பெரியவங்க கிட்ட என்னால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ எனக்கு May 1 ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. மந்த் ஸ்டார்டிங்கோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ஆஃபீஸில் வந்து கால்ஸ் மீட்டிங்ஸ் கண்டினியூஸாக இருந்துச்சு. அண்ட் ஒர்க் லோட் வந்து ஓவராக இருந்துச்சு. ஏன்னா நான் கண்டினியூஸ் 3 days லீவில் போகிறேன் அப்படிங்கிறதுனால என்னால் கால் கூட அட்டன் பண்ண முடியல. வீடியோ கால்லையும் என்னால் பேச முடியல. அவங்க சாரீ பர்ச்சேஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த 1 day ஃபுல்லாகவுமே இந்த 1 சாரீ மட்டும்தான் எடுத்திருக்காங்க. வேறு எந்த பர்ச்சேசிங்கும் போகல. ஆல்சோ என்கேஜ்மெண்ட்டோட ரிங்கு கூட அன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஆனால் சீக்கிரமாகவே எடுத்துட்டாங்க. சாரீக்கு தான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல். மித்துலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் செவுத்துலாம் பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து இப்போது டாய்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. சுற்றி இருக்கிற எந்த பொருள் எடுத்து விளாண்டாலுமே அது டாய்ஸ் தான். எங்கள் வீட்டில் வந்து கோயில் பெல் இருக்கும். குட்டி பெல் நாங்கள் வச்சுருப்போம் 2. ஸோ அந்த பெல் எடுத்து ஆட்டிக்கிட்டு அதில் வர சத்தத்தில் நீங்கள் வந்து முன்னாடி கிளிப்ஸ்லலாம் கேட்டிருப்பீங்க. அது பின்னாடி வந்து மித்துலன் தான் ஆட்டிக்கிட்டு இருந்தான் அந்த பெல்ஸ் எல்லாம். என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ தவிர மற்ற எல்லா சாரியுமே வந்து எலம்லியில் ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இளம்பிள்ளையில் எந்த கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. மித்துலன் பார்த்தீங்கன்னா இப்போ யாரோட ஃபேஸ் எப்படி இருக்குது, சித்தியோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மூஞ்ச ஒரு மாதிரி குவிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும். ஸோ யாரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கேட்டாலும் அம்மாவோட ஃபேஸ் எப்படி இருக்குது, பாட்டியோட ஃபேஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எது கேட்டாலுமே அவன் வந்து மூஞ்ச குவிச்சு ஒரு மாதிரி காட்டுவான். க்யூட்டாக தான் இருக்குது. பட் யார் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அக்கா தான். பட் ஆனால் அவளுக்கே அது தெரியல. இந்த சாரீஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி மடித்து வைக்கிறதுக்குள்ள மித்துலன் வந்து ஒரு போராட்டமே பண்ணிட்டான். குழந்தைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. பிகாஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து மித்துலன் மாதம் ஒருக்கா கூட வர்றது கிடையாது. ஒரு 2 months once அந்த மாதிரி தான் வரான். அவனுக்கு வீட்டுக்கு வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை அக்செப்ட் பண்ணி இது நம்ம பாட்டி வீடு, பாட்டி அவனுக்கு அடையாளம் தெரியுது, அம்மாவை அடையாளம் தெரியுது, என்ன வந்து கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் தான் என் கூட வரான். ஸோ இது நம்ம வேற வீட்டில் இருக்கோம், பாட்டி வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அவன் நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் எங்கள் கூடலாம் பழகுறான். இப்போ வந்து வீடியோவில் அவனோட வீடியோவே பார்த்துக்கிட்டு அவன் சிரிச்சிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விளையாட விட்டதுக்கப்புறம் அவங்களே கிராங்கி ஆகி தூங்கிடுறாங்க. மித்துலனுக்கும் அந்த மாதிரி தான். ஏதாவது சாப்பிட வச்சுட்டு அவனை கொஞ்சம் விளையாட வச்சிட்டோம் அப்படின்னா அவனே கிராங்கி ஆகி தூங்கிடுவான். கொஞ்சம் அழுது போராட்டம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக சாட்டர்டேவும் எங்களுக்கு வந்து ஷாப்பிங் போகிறதா இருந்துச்சு. பிகாஸ் வந்து க்ரூமுக்கு ரிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதனால் காலையிலேயே வந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுட்டாங்க. மத்தியானத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரிஞ்சியும் செஞ்சுட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ தம்பிக்கு ஊட்டிட்டு அவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு நாங்களும் வெயில் அடங்கின வாட்டி ஒரு 3 மணி வாக்கில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாப்பிட்றதுக்குள்ள எங்கள் வீட்டு வாசலில் எங்கள் அம்மா வந்து எலுமிச்சை பழம் தண்ணியில் போட்டு ஒரு கப்பில் வச்சுருப்பாங்க திருஷ்டிக்காக. அதை எடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஆல்சோ நானும் வந்து கிளம்பி முடிச்சிட்டேன். எதுக்கு அப்படின்னா க்ரூமுக்கு இப்போ ரிங் எடுக்க போகிறோம். ஸோ 3 மணிக்கு வெயிலில் கிளம்புறோம். மத்தியானமாக மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொடை அது இதுன்னு எல்லாமே தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். பிகாஸ் நேற்றே வந்து சாப்பிடாம ஒரு வழி ஆயிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெளியே ஸ்நாக்ஸே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியோடு போய் சேர்ந்துட்டோம் கடைக்கு. இந்த தடவை எனக்கு வந்து போத்தீஸில் ரிங் எடுத்தாங்க. போத்தீஸ் வர்ண மஹாலில். க்ரூமுக்கு வந்து ஜிஆர்டியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் எப்பயுமே ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் அம்மா வந்து நம்ம ஜிஆர்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால ஜிஆர்டிக்கே போனோம். இந்த டைம் வந்து க்ரூம் மட்டும்தான் வந்திருந்தாரு. க்ரூம் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னாலும் கூட பெரியவங்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆக போகுது, நீ வந்து வாங்க போங்க தான் பேசணும், வாடா போடா எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரு இவருன்னு இப்போ ரீசெண்ட் டேஸில் வருது. பட் ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நாங்கள் வந்து ஜிஆர்டிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் க்ரூம் வந்தார். ஸோ க்ரூம் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து இந்த தடவை க்ரூமோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப
ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அதனால ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பிகாஸ் எஸ்டர்டே வந்து ஷர்ட் எடுக்கும்போது க்ரூமுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து க்ரூமுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு நிறையா. நாங்களும் வந்து எங்களோட பட்ஜெட் வந்து எவ்வளோனாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால க்ரூமும் வந்து சாட்டிஸ்ஃபை, அவருக்கு பிடிச்ச டிசைன் வந்து எடுத்திருந்தாரு. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து கடைசியாக பேக்கேஜ் வாங்கும்போது எங்கள் அம்மா கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து ஒரு வீடியோ கிளிப் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரூம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம், காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் க்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ரிங் எடுக்கும்போதே காஃபி குடிச்சிட்டாங்க. நான் வந்து ஆஃப்டர் ட்ரான்சாக்ஷன் ஃபண்டெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் குடிச்சிக்கிறேன் காஃபி மேக் பண்ணுற இடத்துலேயே வந்து கேட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ க்ரூம் ஷூட் பண்ண வீடியோஸ் தான் இது. எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அவர் வந்து சும்மா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து சைட்லேருந்து ஜூம் பண்ணி அப்படியே ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே என்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நடுவில் யாரோ வந்துடுறாங்களாம். ஸோ அதனால வந்து ரீ அகைன் சொல்லி ரீஷூட் பண்ணிகிட்டே இருந்தார். அவ்வளோதான், நாங்கள் வந்து ரிங் எடுத்தாச்சு அண்ட் கிளம்பியாச்சு ஊருக்கும். ரிட்டன் வந்து ஈவினிங்கே கிளம்பிட்டோம். ஒரு 5:30க்கே அந்த மாதிரி கிளம்பிட்டோம். அதனால செம்ம ரஷ்ஷு பஸ்ஸில். அந்த டைமில் தான் எல்லாருக்கும் வந்து வேலை முடிஞ்சல வீட்டுக்கு போகிறாங்க போல். அவ்வளோ கூட்டம் போட்டு அழுத்துன்னு அழுத்திட்டு இருந்தாங்க. சன்செட் வந்து சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊரில். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், சன்செட் அடிச்சுக்கவே முடியாது எங்கள் ஊரில். ஸோ எல்லாரோட ஊர்லேயுமே தான். பட் ஆனால் எங்கள் ஊர்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சென்னையில் சன்செட்லாம் ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன், ஷிஃப்ட் இருக்கனால. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம மித்துக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு பார்த்துக்கிட்டு அவர் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னா, இந்த படத்தில் விஷால் பாட்டு வந்துச்சுல இப்போ ரீசெண்ட் மதகத ராஜால, அதில் வர அந்த சின்ன சேலம் போகிற வண்டி அந்த பாட்டு பார்த்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தவழ்ந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் விளையாட ஊட்டிக்கிட்டு இருந்தா. ஹோம் டவுனில் 3rd டே. இந்த டேயில் தான் எனக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஆனால் எனக்கு saree ப்ரீ ப்ளீட்டிங் இருந்துச்சு பயங்கரமாக. ஏன்னா நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் என்னோட என்கேஜ்மெண்ட் வருது. என்கேஜ்மெண்ட் சாரியை வந்து நான் ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பட்டு சாரியை நான் வந்து ப்ளீட் பண்ணுறேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதை நான் எப்படி கட்டி முடிக்க போகிறேன் என்னோட என்கேஜ்மெண்ட்லன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஈவினிங் மித்துலனும் ஊருக்கு கிளம்பிட்டான், நானுமே ஈவினிங் ஊருக்கு கிளம்பிட்டேன். இதோட இந்த vlog முடியுது. இது வரைக்கும் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. இதுக்கப்புறமும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.